ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல சீசன் ஆஃப் பிளாசம் கே டிராமாவோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்பாங்க, நான் ஹியூமன் பாடியை வரையலான் இருக்கேன், சோ எனக்கு நீ மாடலா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானா உனக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இங்க வேற யார் இருக்கா, நீ மட்டும் தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, நீ ஏன் இவ்வளவு நேரம் வரைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உன் ஃபேஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது, என்னோட ஃபேஸையும் நீ வரைஞ்சுக்கிட்டு இருக்கியா, பாடி மட்டும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இல்ல நீ கொஞ்சம் அழகா அதான் ஃபேஸும் சேர்ந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு உனக்கு நாளுக்கு நாள் நீ நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சோ இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல தான் நம்ம ஜின்னு கேட்டிருப்பார்ல, உனக்கு என் மேல கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்ற, ஆனா பண்றது வினோதமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம பொம்மி தான் அப்படியே ஷாக் ஆயிருப்பாங்கல்ல. இப்ப அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. நீ கேன்டீன்ல பேசினதும் படிக்கட்டுல உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதும் நான் கேட்டுட்டேன், உனக்கு என் மேல கிரஷ் இருக்குன்னு தான் நீ சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்கும்போது நம்ம பொம்மிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப வெளியே பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மாடலா இருக்க ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேமின் சொல்லிருப்பான்ல, அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு மத்த ரெண்டு பொண்ணுங்க எல்லாருமே வேலை செய்ய வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே அந்த ஆர்ட் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா 6 பேர் இருக்காங்க. இப்ப 3 குரூப்பா ரெண்டு பேரா பிரியணும். இப்ப யார் யார் 2 பேர் பிரியறதுன்னு சொல்லி உள்ள டிஸ்கஸ் பண்றப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, அந்த ஜேமினை லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை ஜேமின் கூட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்து ஜேமினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, சோ அந்த ஃப்ரெண்டு கூட போயிட்டு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி போயிடுறா. இப்ப இன்னொரு பொண்ணு நான் ஜேமின் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேற வழியே இல்லாம லாஸ்டா இருக்கிறது நம்ம பொம்மியும் அப்புறம் ஜின்னும் தான். இப்போ பொம்மியும் ஜின்னும் தான் ஃப்ளோரை கிளீன் பண்ணணும். அதனால அவங்க 2 பேர் வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. லாஸ்டா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம பொம்மி வந்து பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே நீ கேட்டல ஏன் அந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஜின்னு பாத்தீங்கன்னா அப்பயும் போன்ல கேம் விளையாண்டுகிட்டே அந்த ஃப்ளோரை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பொம்மியும் அந்த விஷயத்தை பேச ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஜின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இடமே கொடுக்க மாட்டான். நீ முன்னாடி கிளீன் பண்ண, நான் பின்னாடி கிளீன் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நீ ஏதோ அப்படியே கேட்டல அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்ன என்கிட்ட உனக்கு பேசணுமா, பேசு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ தானே ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி பொம்மி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜின்னு வந்து கண்டுக்கவே மாட்டான். சரி ஓகே 2 பேரும் தானே இருக்கோம், 2 பேரும் சேர வேலையை முடிச்சுட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கீயை வச்சுட்டு அங்கிருந்து நம்ம ஜின்னு கிளம்பிடுறான் நோஸ் கட் பண்ணிட்டு. இப்ப அடுத்த சீன்ல அந்த ஸ்கூல்ல புள்ளி பண்ணிட்டு ஒரு கேங் இருப்பாங்க. அந்த கேங் வந்து நம்ம பொம்மி இருக்கால, பொம்மியோட ஃப்ரெண்டு காங் இருக்கால, அந்த காங்கோட போட்டோ வச்சுக்கிட்டு அந்த கேங்கோட தலைவன் வந்து இவ்வளவு அழகா இருக்காளே, எனக்கே அவளை லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி காங்கோட போட்டோ வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது, காங்குக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அதான் நம்ம பொம்மி, அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆள் இருக்கா யாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேமின் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி பிரேக்கப் ஆயிருச்சு, இப்ப ஜேமினும் அந்த பொம்மியும் பேசிக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் காங்க காமிக்கிறாங்க. காங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல இருந்து இருக்கும்போது, இப்ப அந்த கிளாஸ்ல இருந்து நம்ம காங்கோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஒரு நாய்க்குட்டி படம் அனுப்பி, இந்த நாய்க்குட்டி உன்னை மாதிரியே கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேமின் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். இவங்களும் அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. இப்ப இவங்க ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க, என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஜேமினும் காங்கும் ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. காங்குக்கு ஜேமினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் காங் வந்து வேற ஸ்கூல் போயிட்டு 5 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருப்பான். திரும்ப வந்து நம்ம காங்க பிடிச்சி, நீ அதே மாதிரிதான் இருக்கியா, இன்னும் குட்டியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது நம்ம காங் வந்து இந்த ஜேமினை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம பொம்மி வந்த உடனே ஜேமினோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் பொம்மி பக்கம் திரும்பிடுது. இத காங் அப்படியே பாக்குறா. சோ ஜேமின் வந்து பொம்மியை தான் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து அவளோட லவ்வை வெளியே சொல்லாம தான் வச்சிருப்பா. இப்ப அடுத்த சீன்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜேமின் இருக்கான்ல, அவன் வந்து ஏதோ சம்ல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொம்மி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, பொம்மி வந்து பின்னாடி இருக்கிற நம்ம ஜின்னை தான் பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து பாத்தீங்கன்னா பொம்மியை தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இதை வந்து பின்னாடி இருந்து நம்ம காங்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல காங்குக்கு பக்கத்துல அந்த புள்ளி பண்ற பையன் இருப்பான்ல, சோ அவன் வந்து உட்காந்து காங்க அப்படியே ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். காங்குக்கு சுத்தமா பிடிக்கல. எந்திரிச்சு போடா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். சும்மா உட்காந்து வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம பொம்மியையும் ஜேமினியும் பார்த்துட்டு, இவங்க தான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஏன் இன்னும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். கிளாஸ்ல இருக்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இப்போ உடனே ஜேமின் வந்து, உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசு, முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொம்மி கிட்ட வந்து, நீ யாரையா லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொம்மி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு பேச வரும்போது டக்குன்னு நம்ம காங் வந்து அந்த புள்ளி பண்ற பையனை பிடிச்சி வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம பொம்மி வந்து அந்த ஜின்னை பாக்குறாங்க. ஜின்னும் வெச்சகன்னு வாங்காம இப்பெல்லாம் கேம் விளாடுறதே இல்ல பையன், இந்த பொண்ணையா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த டிராயிங் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பொம்மி வந்து ஜின்னு கிட்ட சொல்லிடுறாங்க, நான் உன் மேல கிரஷ் இருக்குன்னு சும்மா தான் சொன்னேன், நீ ஒன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சொல்றான். தெரியுமா, அப்புறம் எதுக்காக என்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஸ்கூலே வந்து உனக்கு ஜேமின் மேலதான் கிரஷ் இருக்குன்னு சொல்லும்போது நீ என் மேல இருக்குன்னு சொன்னல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சும்மா நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜின்னும் சொல்லிடுறான். இப்ப மேல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட டாப் ஃப்ளோர்ல ஜேமின் நின்னுட்டு இருக்கும்போது
சொல்லும்போது அந்த இடத்துக்கு காங் வரா. காங் வந்து நீ ஏன் இந்த மாதிரி தனியா நின்று இருக்க, உனக்கு தான் பொம்மையை பிடிக்கும்ல, அவட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், ஆனா அவ வந்து ஜின்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, ஆனாலும் நான் ஒன்னும் வருத்தப்படல, நீயும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி நம்ம காங்கோட தடவி பிடிச்சி தடவி கொடுப்பான். இப்ப நம்ம காங்குக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப எங்க பொம்மையும் பாத்தீங்கன்னா ஜின்னு கிட்ட என்னோட ஃப்ரெண்டு வந்து காங் வந்து ஜேமினா லவ் பண்ணிருக்கா, ஃப்ரெண்டு லவ் பண்ற பையனை நான் எப்படி லவ் பண்றது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீ ஓப்பனா சொல்லிரு, எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருப்ப, நம்மளும் எவ்வளவு நாள் தான் கிரஷ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவ எதுவுமே பேச மாட்டா. சரி ரெண்டு பேரும் அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்கும்போது பொம்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரியல, ஆனா என்னோட ஃப்ரெண்டு காங்க வந்து நம்ப வைக்கணும், நான் உன்னதான் லவ் பண்றேன், அந்த ஜேமினை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, அப்ப வந்து நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்பதான் நீ என்னை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பொம்மிக்கு வந்து அப்படியே ஷாக்கா இருக்கு. அவளை அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது நம்ம ஜேமின் என்ன சொல்றானா காங் கிட்ட இதெல்லாம் பொம்மி கிட்ட சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு காங் வந்து பொம்மிக்கு மெசேஜ் பண்றா, இங்க பாரு கம்முன்னு போயிட்டு ஜேமினா டேட் பண்ணு, அப்படி இல்லைன்னா எல்லா உண்மையும் அவன்கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே காங்க நம்ப வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இருக்கால அவனை கூப்பிட்டு இங்க பாரு நீ டேட் பண்ணலான்னு சொன்னல, நானும் ஓகே சொல்றேன், ஆனா ஒரு 3 மாசம் மட்டும் டேட் பண்ணலாம், ஆனா இப்பயே சொல்லிடுறேன் உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நீயும் எந்த ஒரு ஆசையும் வளர்த்துக்காத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னு என்ன சொல்றானா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம பொம்மி வந்து இல்ல நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நான் ஜஸ்ட் ஐடியா தான் கொடுத்தேன், ஆனா உன்னைய டேட் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு என்னை டேட் பண்ணு, அப்பதான் காங்க நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப காது பக்கத்துல வந்து அப்போ நீ தான் என்னைய ஃபர்ஸ்ட் டைம் டேட்டுக்கு கூப்பிட்ட, அப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நானு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜின்னும் சொல்லிடுறான். இப்ப அதை வந்து அங்க நின்னுக்கிட்டு இருக்க அந்த 2 கேர்ள்ஸ் பார்த்துட்டு என்ன ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் நெருக்கமாயிட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஜின்னு வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள அதாவது அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்து எல்லாருக்கும் கேட்கற மாதிரி நான் வந்து பொம்மையை டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு டே நண்பா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டுருக்கிறவன்லாம் புக்கை கீழே போட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். இப்ப இதை கேட்டு வெளியே இருந்து நம்ம காங் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவங்களும் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.